ஹாய் மக்களே, நான் உங்கள் குட்டி இட்டு குடும்பினவன். நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம வலை இழக்கலை. நம்ம மாமா இன்னொரு மாமா போட்டில் வலை இழக்கியிருந்தாங்க. அவங்கள்ட்ட மீனுங்கிறக்காண்டி தான் மக்களே பக்கத்தில் போனோம். அவங்க நீ வலை இழக்கையும் அவங்களுக்கு ஒரு 2 கூட போல் மீன் இருந்துச்சு. அப்படி என்ன மீன் சொல்லி கேட்டிங்கன்னா கீரி மீன் தான் மக்களே. அதை வாங்குறக்காண்டி தான் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். மாமாவுக்கு போன் அடித்து சொன்னோடனே அவங்க கேரி பையில் கட்டி வச்சுருந்தாங்க மீன் கொஞ்சம் காணம் எடுத்து. அதை நம்ம வாங்கியாச்சு. இப்போ பக்கத்தில் போயிட்டு லாஸ்ட்டில் அவங்களும் சொன்னாங்க அவிச்சு எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்ட்டு. தேங்கி வச்சோடனே மீனை கூட வெட்டலை மக்களே. அதுக்குள்ளே நம்ம தம்பி அடுப்பெல்லாம் வெளியில் தூக்கி வச்சுட்டா. நீங்களே பாருங்கள். மாமா வெட்டுறதுக்காண்டி கோப்பை கட்டுக்கிட்டு இருந்தார். அந்த அடுப்புக்குள்ளே தான் மக்களே கோப்பை எல்லா ஜாமான் மொத்தமாக இருந்துச்சு. சட்டி எல்லாமே அதை எடுத்து மொத்தமாக தட்டிட்டாங்க மீனை. மீனை அலசுறக்காண்டி நம்ம தம்பி தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தான். நம்ம மாமா நல்லா அலசிக்கிட்டு இருந்தாங்க. மீனை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் செவில் சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. மாமா பையா சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. மாமா ஒரு ஆள் தான் சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு கவரில் நெத்திலி, ஊடகம், கனவா 3ஐயும் மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு மக்களே. அதை பையா வெட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு. மாமா சுரண்டி பார்த்தாங்க. அந்த மீனில் அவ்வளோவா செவுள் இல்லைங்கையும் அதை நல்லா அலச ஆரம்பிச்சிட்டாங்க. அலசையுமே செவலுப்புலாம் போயிட்டு மக்களே. அதனால் அலசி இன்னொரு கோப்பையில் அள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு நம்ம தம்பியும் நம்ம மாப்பிள்ளையும் புளியை கரைக்கிறக்காண்டி தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க கோப்பையில். நம்ம மாமா போட்டும் பின்னாடியே தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளும் முன்னே ஓடிக்கிட்டே இருந்தோம். முன்னே ஓடி போயிட்டு நங்காரம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கரையை ஓடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மீனை தலையை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சித்தப்பாவும் மாமாவும் சேர்ந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாமா 10 உட்காந்து புளியை கரைச்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்களே பாருங்க. மாமா ஒரு ஆள் தான் உட்காந்து கரைச்சிட்டு இருந்தாரு. கீழே வச்சு மீனை மட்டும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சித்தப்பாவும் நம்ம மாமாவும் 2 பேருமே வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவரில் அள்ளி வச்ச நெத்திலி மீனையும் இன்னொரு கோப்பையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம சித்தப்பா அதையும் வெட்டுறதுக்காண்டி தண்ணியில் ஊற போட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம சித்தப்பா ஒரு ஆள் மட்டும் மிஷின் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் கரையை ஓடி வந்ததுக்கப்புறம் நங்காரத்தை வச்சாச்சு. நங்காரத்தை வச்சுட்டு மடக்கி போட்டேன். மடக்கி போட்டுட்டு வெட்டின மண்டையெல்லாம் தூர போட்டுட்டு நம்ம சித்தப்பாவும் உட்காந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஓட்டிட்டு கொஞ்சம் அள்ளி கொடுத்தாச்சு. அள்ளி கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கனவா மையாக இருக்கையும் மாமா கனவா கழுவி கவரில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெட்டின மீனை ஃபுல்லாக நல்லா அலசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு தடவை மாமா நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி இருத்து இன்னொரு கோப்பையில் அள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க மீன் எல்லாத்தையுமே. சமையல் பண்ணுறதுக்காண்டி அடுப்பை சித்தப்பா வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்து சென்னல் சாக்கை கீழே விரித்து அதுக்கு மேலே அடுப்பை வச்சாச்சு. அதுக்கப்புறம் தீப்பெட்டி எடுத்து நம்ம சித்தப்பா அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக பற்ற வச்சுட்டாரு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் சட்டி எதுக்கு மேலே வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் லேசாக மட்டும் ஊற்றுனாங்க.
ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தம்பி வந்து வத்தல் டப்பாய் திறந்துக்கிட்டு இருந்தான். நம்ம சித்தப்பா வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தார் வத்தலை. வத்தல் ஒரு 5-6 வத்தல் விட்டு நல்லா பிச்சு போட்டுட்டு நம்ம சித்தப்பா வந்து கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தார். கிண்டி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கரைச்ச புளியவும் தக்காளியும் ஊற்றி விட்டுட்டார். மொத்தமாக ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரமாக அப்படியே அலசி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கையும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்புமே இல்லை. அதோட உப்பு கொஞ்சம் கரண்டியில் தட்டி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம சித்தப்பா. அதுக்கப்புறம் லேசாக பட்டும் படாமையும் கொஞ்சம் காணி மஞ்சத்தூளை மட்டும் அள்ளி கலக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சித்தப்பா தான். அதுக்கப்புறம் லேசாக தட்டை எடுத்து மூடி வச்சாங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் தட்டை எடுத்துட்டு பச்சை மிளகாயை வெட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மாமா. கரைச்சி ஊற்றின புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாமா வந்து அலசின மீனை வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்கள். எடுத்து அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க மீனை ஃபுல்லாக. அப்படியே பட்டு விட்டோம்ல, இடவே தெரியாது. தற்கொலை கூட்டம் சொல்லுவாங்க. மறுபடியும் சித்தப்பா இன்னொரு தடவையும் உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் காணு உப்பு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நல்லா கொதித்து வெந்துட்டு மக்களே. வெந்து முடிச்சக்கப்புறம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சிலிண்டர்லாம் பிடுங்கி விட்டாச்சு. பிடுங்கி விட்டுட்டு நம்ம சித்தப்பா வந்து மூடிக்கிட்டு இருந்தார் சிலிண்டரை மூடி முடிச்சதுக்கப்புறம் துண்டை வச்சு சட்டியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அணியத்துக்கு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா தூக்கி இன்னொரு சித்தப்பாட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அனைத்து தூக்கிட்டு வந்துட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு கோப்பையை எடுத்தாச்சு. கோப்பையை எடுத்து கஞ்சியை வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சித்தப்பா தான் எல்லாருக்கும் புளிஞ்சு புளிஞ்சு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். கையில் எடுத்துட்டு போச்சல ஆளு பார்த்துருக்கு. நம்ம சித்தப்பாக்கெலாம் ஒரு 10 மினிட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுத்துட்டு அவர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இன்னொரு சித்தப்பா வந்து இப்போ தான் கஞ்சியை புழிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து நம்ம மாமா வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க புளியை. அதுக்கப்புறம் ஆளுக்கு 4 துண்டு மீன் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே மக்களே, இதை பார்த்து எனக்கு வயிறு பசி கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். அடுத்து என்ன சமையல் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, பாய்.